ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ ஸ்டோரி டைம். நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான நபரோட கதை தான் கேட்க போகிறோம். ஒரு ரிசர்ச் சென்டரில் வேலை பார்த்துட்டு இருந்த சயின்டிஸ்ட் அவர் மேனேஜர் கிட்ட, சார், எங்கள் குழந்தைங்கள நான் இன்றைக்கி எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அதனால நான் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக போகலாமா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மேனேஜர், நம்மளுக்கு நிறைய வேலை இருக்குது, இருந்தாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னார். அந்த சயின்டிஸ்ட்டும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வேலையில் போய் உட்கார்ந்தார். வேலையில் மூழ்கி போன அவர் நேரம் போனதே தெரியாமல் நிமிர்ந்து பார்க்கும் போது மணி 8:30 ஆயிடுச்சு. உடனே அவர் வீட்டுக்கு கிளம்பி போனார். வீட்டுக்கு போனதும் அவர் மனைவி கிட்ட, குழந்தைங்க எங்கே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவங்க மனைவி, அவங்க எப்போவோ தூங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இன்னைக்கு குழந்தைங்களை எக்ஸிபிஷன் கூப்பிட்டு போகிறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனால் அது என்னால் முடியலை அப்படின்னு அந்த சயின்டிஸ்ட் வருத்தப்பட்டார். அதுக்கு அவங்க மனைவி, நீங்கள் பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்ததை பார்த்து உங்கள் மேனேஜர் எப்போவோ வந்து அவங்கள எக்ஸிபிஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேனேஜர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். கதையின் பொருள்: பெரிய தலைவர்கள் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல மாட்டார்கள், அது எப்படி முடியும் என்பதை உங்களுக்கு காட்டுவார்கள். நன்றி. தூக்கம் உங்கள் கண்களை தழுவட்டும்.